சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் மீதான ஆள்கடத்தல் வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஆள்கடத்தல் வழக்கில் தொடர்பு இருப்பதாக ஏடிஜிபி ஜெயராம் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் அது சார்ந்த விசாரணையை வேறு அமைப்புகள் செய்ய முடியுமா என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் அந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த முடிவு எடுக்கப்பட்டது எதனால்? திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்குல ஏடிஜிபி ஜெயராம் தற்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல் முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். அந்த மனு மீதான விசாரணை தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில விசாரணை கருத்தில் கொண்டு ஜெயராமன் சஸ்பெண்ட் தொடர வேண்டும் என தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டது. தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கறிஞர் சித்தார்த் தவே இந்த வழக்கில் ஆஜராகி தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு வாதங்களை முன்வைத்து வந்தார். குறிப்பாக உயர் பதவியில் உள்ள ஒருவர் விசாரணையில் பாதிப்பை ஏற்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை என்றும், தற்போது இருக்கக்கூடிய நிலையில பணியிடை நீக்கத்தை திரும்ப பெற போவதில்லை என்றும் தமிழ்நாடு அரசு வாதிட்டது. மேலும் அது தொடரும் வழக்கு விசாரணை தொடர்பெற்று வருவதால் பணியிடை நீக்கம் என்பது தொடர வேண்டும் என்றும் இடைநீக்கம் செய்த ஆவணங்களை தாக்கல் செய்தாங்க உச்சநீதிமன்றத்தில். மேலும் இந்த விசாரணை முடியும் வரை சஸ்பெண்ட் நீடிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதற்கு நீதிபதிகள் விசாரணையை பொறுத்தவரை சிபிசிஐடி அல்லது காவல்துறையின் வேறு பிரிவுக்கு மாற்ற முடியுமா என்பதை கேட்டு அரசு அதை கூறுங்கள் அப்படின்னு தெரிவித்து காலை 11:15 மணி அளவுல இந்த விசாரணை என்பது ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் இந்த விசாரணை தொடங்கி நடைபெற்ற நிலையில ஏடிஜிபி ஜெயராம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும் என தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை எந்தெந்த வழக்குகள் என்பதை கூற விரும்பவில்லை. ஆனால் பல்வேறு வழக்குகளில் விசாரணையை எடுத்து சில உத்தரவுகளை பிறப்பித்து இவ்வாறுதான் செயல்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் கட்டாயப்படுத்துவது போல உள்ளது. எனவே வேறு அமர்வுக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏடிஜிபி ஜெயராம் தரப்புல பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இது முறையல்ல என்றும் ஏடிஜிபி தரப்புல வழக்கறிஞர் தற்போது வாதத்தை முன்வைத்து வருகிறார். மேலும் தற்போது நீதிபதிகள் இது தொடர்பான உத்தரவை தற்போது வாசிக்க தொடங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் வேறு அமர்வுக்கு அமைக்க அறிவுறுத்த உள்ளோம் என்றும் நீதிபதிகள் இந்த வழக்குல தற்போது உத்தரவை வாசித்து வராங்க. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஜெயராம் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி ஜெயராம் தொடர்பான அந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. அவருடைய சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய முடியாது என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில நீதிபதிகள் இந்த விவகாரத்துல சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் வேறு அமர்வுக்கு இதை மாற்றி அமைக்க வலியுறுத்த உள்ளோம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்து மேற்படி இந்த வழக்க உத்தரவையும் விரைவில் பிறப்பிக்க இருக்கிறாங்க. அபினேஷ், இப்போ ஜெயராமை பணியிடை நீக்கம் செய்தது ஏன் என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருந்தது. அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கும் போது அவரை ஏன் பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று. தற்பொழுது இது சிபிசிஐடிக்கு மாற்றியது, இது இரண்டையும் பொருத்தி பார்க்க வேண்டுமா? ஜெயராம் அவரை பொறுத்தவரை அவர் உயர் பதவியில இருக்கிறார். எனவே ஒருவேளை அவருக்கு தொடர்ந்து பதவியில நீடிக்கக்கூடிய பட்சத்துல இந்த வழக்குக்கு அது இடையூறாக இருக்கும் என தமிழக அரசு கருதுகிறது. அதனால்தான் அந்த சஸ்பெண்ட் உத்தரவை திரும்ப பெற முடியாது, திரும்ப பெறுவதற்கான போவதில்லை அப்படிங்கிறதுல அரசு உறுதியாக இருக்காங்க. அப்பதான் இவந்தோ ஜெயராம் தரப்பு விசாரணைக்கு ஒத்துழைத்தாலும் கூட அவருடைய பதவியின் காரணமாக இந்த வழக்கில் விசாரணையில் ஏதேனும் தடை இருக்கும். அதனாலதான் அந்த உத்தரவை திரும்ப பெற போவதில்லை அப்படிங்கிறதுல அரசு தரப்பு வைக்கக்கூடிய வாதம். ஆனால் ஏடிஜிபி ஜெயராம் தரப்பு வழக்கறிஞர்கள் இதே இந்த அவங்களோட இந்த பிரேயர் என்ன சொல்றாங்கன்னா, சஸ்பெண்ட் அப்படிங்கிறது முறையானது இல்லை, எனவே அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் சொல்றாங்க. இதில் தற்போது நீதிபதிகள் கூடுதல் டிஜிபி ஜெயராம் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில பணியிட நீக்கம் செய்யவில்லை, அகில இந்திய சேவை விதிகள் அடிப்படையோ தான் விசாரணை கருத்தில் கொண்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு கூறியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவின் அடிப்படையில் அவருடைய சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை, சர்வீசஸ் இருக்கக்கூடிய விதிகள் அடிப்படையில் தான் அவருடைய சஸ்பெண்ட் என்பது தமிழ்நாடு அரசின் சார்பாக செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறாங்க. இந்த விசாரணையை சிபிசிஐடிடம் வசம் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டிருக்கிறது. அபிநயா.
அபினேஷ், இதுல முக்கியமாக இந்த விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றம் என்பது ஜெயராம் மீதான அந்த புகார் பற்றி மட்டுமா அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த வழக்குமே சிபிசிஐடிக்கு செல்கிறதா? இது தொடர்பாக நீதிபதிகள் அல்ல கேள்வி எழுப்பிய போது எந்தெந்த வழக்குகள் என்பதை தமிழ்நாடு அரசு தெரிவிக்க விரும்பவில்லை. ஆனால் பல்வேறு வழக்குகளில் விசாரணை எடுத்து சில உத்தரவுகளை பிறப்பிக்கதான் இதை கேட்டிருந்தாங்க. எனவே இந்த சிபிசிஐடி விசாரிக்கக்கூடிய வழக்கு எந்தெந்த வழக்கு, ஏடிஜிபி ஜெயராம் தொடர்பான வழக்கு மட்டுமா அல்லது பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட இந்த வழக்கோட மொத்த அம்சத்தையும் சிபிசிஐடி விசாரிக்குமா என்பதெல்லாம் இந்த உத்தரவுடைய முழு உத்தரவுக்கு பிறகுதான் தெரிய வரும். தமிழகத்தை பொறுத்தவரை இதுல மிக முக்கியமாக உயர்நீதிமன்றத்தில் உள்ள தொடர்புடைய வழக்குகளை விசாரிக்க வேறு அமர்வுக்கு அமைக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் உச்சநீதிமன்றம் இதுல உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதாவது உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்புடைய வழக்குகளை விசாரிக்க தனியாக வேறொரு அமர்வுக்கு அமைக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதற்கான உத்தரவை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ஏடிஜிபி ஜெயராம் வழக்கை பொறுத்தவரை அது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் இந்த வழக்கு தொடர்புடைய மற்ற வழக்குகளை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தனியாக ஒரு அமர்வை அமைக்கவும் உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க. அபினேஷ், இதுல முக்கியமாக உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்து அதனை பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது போல் உள்ளது என்று தமிழ்நாடு அரசு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. இதை எப்படி பார்க்க வேண்டும்? வழக்கை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்றத்துல கடுமையான உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வரும்போது ஏடிஜிபி ஜெயராம் தன்னுடைய பதவியை அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளை நீதிபதிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் இது அந்த வழக்குக்கு பிறகுதான் தமிழக அரசு அவருடைய சஸ்பெண்ட செய்திருந்தாங்க, அவருடைய பதவியை சஸ்பெண்ட் செய்திருந்தாங்க. அதை எதிர்த்துதான் தற்போது உச்சநீதிமன்றத்தில் ஏடிஜிபி ஜெயராம் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்றைக்கு நடைபெற்றக்கூடிய நிலையில அவருடைய சஸ்பெண்ட் உத்தரவை திரும்ப பெற போவதில்லை அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கு. அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாலும் கூட அவருடைய உயர் பதவியின் காரணமாக அது நிச்சயமாக அது வழக்குக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற வகையில அவருடைய சஸ்பெண்ட் உத்தரவை திரும்ப பெற முடியாது என தெரிவித்திருந்தாங்க. மேலும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அவருடைய சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அபினேஷ் இணைப்பில் இருங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறதா அல்லது தற்போதும் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதா? ஏடிஜிபி ஜெயராமன் தொடர்பான வழக்கில் பல்வேறு உத்தரவுகளை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் கூடுதல் டிஜிபி ஜெயராம் தொடர்புடைய வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுவதற்கான ஒரு உத்தரவை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வானது பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய அந்த ஒரு பரிந்துரையை ஏற்று இந்த ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக சஸ்பென்ஷன் என்பது உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வழங்கப்படவில்லை. மேலும் அகில இந்திய சேவைகள் விதிமுறைகள் அடிப்படையில் மட்டுமே அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். வழக்கினுடைய விசாரணை என்பது நிலுவையில் இருக்கும் அடிப்படையில் அதற்காக அவர் பதவியில் இருப்பது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு தமிழ்நாடு அரசினுடைய வாதத்தையும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஏற்றிருக்கிறார்கள். அதனால் அவருடைய சஸ்பென்ஷனை ரத்து செய்வதற்கான ஒரு மறுப்பையும் நீதிபதிகள் தற்பொழுது உத்தரவாக பிறப்பிப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய சஸ்பென்ஷன் என்பது தொடர்ந்து இருக்கும் அதே சமயத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த சிறுவனுடைய ஆழ்கடத்தல் தொடர்பான அந்த ஒரு வழக்குகள் மட்டுமல்லாமல் ஏடிஜிபி தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த ஒரு வழக்குகள் என அனைத்து வழக்குகளையும் வேறு ஒரு அமர்விற்கு மாற்றம் செய்து விசாரிப்பதற்கான ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்றமானது பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள அந்த ஒரு உத்தரவுகள் மற்றும் தமிழ்நாடு அரசுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த ஒரு உத்தரவை பிறப்பிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கினுடைய விசாரணையின் பொழுது பல்வேறு வழக்குகளில் ஒரு சில உத்தரவுகளை பிறப்பித்து அதன்படிதான் தாங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் உயர்நீதிமன்றம் பெருவாரியான நேரங்களில் தங்களை தள்ளுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு காவல்துறையானது முன்வைத்தது. அந்த ஒரு கருத்தையும் நீதிபதிகள் இந்த உத்தரவில் பதிவு செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக 2 உத்தரவுகள், ஒன்று இந்த ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் சிறுவனுடைய ஆழ்கடத்தல் வழக்கு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் விசாரணையும்
சிபிசிஐடி ஆனது முழுமையாக விசாரிப்பதற்கான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. இரண்டாவது, உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் அனைத்தையுமே வேற ஒரு அமர்விற்கு, புதிய நீதிபதி அமர்விற்கு மாற்றம் செய்வதற்கான ஒரு உத்தரவுகளையும் தற்பொழுது நீதிபதிகள் வழங்கி இந்த ஒரு வழக்கை ஏடிஜிபி ஜெயராம் தாக்கல் செய்த அந்த ஒரு மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் முடித்து வைத்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.